வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து நேரு. மலையாள படம். இதை தமிழில் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜீத்து ஜோசப். நேரு நேர்ன்ற ஒரு பேரில் தான் இந்த படத்தோட பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுல்லாக ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. இப்போ சமீபத்தில் வந்த ஃபால் ஆஃப் அனாட்டமி ஆஃப் ஃபால் அப்படின்ற படத்தை பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான். இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. மௌனம் பேசியது, அப்புறம் வீதி, படிக்காதவன், நீதிக்கு பின் பாசம், படித்தால் மட்டும் போதுமா, இது மாதிரி நிறைய கோர்ட் பேஸ்டு மூவிஸ் நிறைய வந்திருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ ராஜ்கபூர் படங்கள். அப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோ சைடு தான் வின் ஆகும் அப்படின்றது. இருந்தாலும் இதில் வந்து சஸ்பென்ஸ், அந்த நேர்கொண்ட பார்வை, அஜித்தோட நேர்கொண்ட பார்வை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வின் ஆகிறது ஹீரோ சைடு அப்படின்ற ஒரு முடிவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த படத்தை மட்டும், இந்த படத்தில் கதையோட கதையோட மூமெண்ட்டே திரைக்கதையை வச்சு தான் மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு பலாத்காரம் நடந்துடுது. இந்த படத்தோட கதை தான் பலாத்காரம் நடந்தது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வையற்றவங்க, அவங்க சொல்கிறது எப்படி இவங்க தான் விக்டிம் அப்படின்றது தெரியாது. இதை வந்து எப்படி அவர் அந்த விக்டிம் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் நிரூபிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. இந்த படத்தோட திரைக்கதையும் இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம், மூவ் ஆகுது. படத்தோட கோட் ட்ராமாவே வந்து மூவ் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைக்கதையை வச்சு தான் மூவ் ஆகுது. தவிர நம்மளுக்கு என்ன தான் வந்து அந்த விக்டிம் அவங்க தான் அப்படின்றது வந்து நம்ம கடைசியில் எப்படி இருந்தாலும் அது அப்படி ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு இதில் வரும். ஆனால் அந்த விக்டிம் யார் அப்படின்ற இதில் வந்து பயங்கரமான குறுக்கிட்டு கேள்விகள் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இதில் வைப்பாங்க. பிரியாமணி, அந்த ராஷா, அந்த இதில் வந்து அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த கிடுக்குப்பிடி கேள்வியெலாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட இதே மாற்றி போடும். ஒரு இடத்துலையும் படத்தோட தோய்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்போ லால் சட்டனோட லேட்டஸ்ட் படமான மலைக்கொட்டன் வாலிபன்லாம் பார்த்திங்கன்னா அவரோட ஆக்டிங்க்கான விஷன் அவ்வளோ இதோ கொடுக்கப்படல. அதாவது அவரோட பெர்ஃபார்மிங் இது பண்ணுறதுக்கான நிறைய இடங்கள் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து வாய்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் வெர்சிலிட்டி வந்து லால் சட்டன் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சுருந்தார். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸலண்ட் படம் தான் சொல்லணும். அந்த ஹீரோயினுக்கு அந்த தொடுதல் உணர்வு அதை வச்சு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு கொஸ்டின் கேட்பார். அப்போ வந்து அதுக்கு ஒரு வேலை செய்வாங்க. அந்த கிளைமேக்ஸில் தான் அந்த இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன் அது. அவரோட நம்ம அந்த டைரக்டரோட அந்த பழைய படங்கள் அந்த எதுவாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை எதுவாக இருக்கட்டும், அந்த நேரு வந்து எல்லாத்தையுமே அதே ஒரு இதில் ஆகுது. அந்த க்ரைம் த்ரில்லராக இருக்கட்டும், அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக கையாண்டுருக்காரு. அந்த நீதிமன்றத்தில் அடையாளம் கட்டுற டெக்னிக் வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு இஷ்யூ. அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல இஷ்யூ சொல்லணும். சாந்தி மாயாதேவி இதோட ஜீத்து இணைந்து அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த நீதிமன்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே அதுதான் கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி தான் படம் ஃபுல்லாக போகுது. ஸோ இது ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம், கோர்ட் ரூம் ட்ராமா இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த எப்படி அந்த தொடுதல் உணர்வை வச்சு அவங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னொரு இது இருக்கும். அந்த சிலை செய்கிறது தான் அது. அந்த கார் பண்ணுற அந்த இது வந்து அவங்க அந்த கிளே இதில் வந்து அவங்க செய்வாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியா
அந்த ஐடியாலஜி வந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். ஸோ இந்த படத்தை வந்து வாட்சபிள். இது வந்து தேட்டரில் தான் பார்த்தோம். தேட்டரில் பார்த்தது தான். ரொம்ப தேட்டரில் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அந்த கிளாப்பிங் சீன், அந்த அப்ளாஸ் பண்ணுற சீனு அது நல்லா இருந்துச்சு. அது தேட்டரில் இன்னும் கூட அந்த ஷோஸு போகுது. மீடியமான ஷோஸ் தான் போகுது. ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணி டிக்கெட் புக்கிங்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா இருந்துச்சுன்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இது ஒரு சிறந்த திரைப்படம். அதாவது மோகன்லால், ஜித்து ஜோசப் இணைந்து அவங்களோட கூட்டு இதில் வந்தது இன்னொரு தரமான படம்னு சொல்லலாம். இதில் நடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அனஸ்வரராஜன், சாந்தி மாயாதேவி, சித்திக், ஜெகதீஷ், மோகன்லால். இது வந்து பார்த்திங்கன்னா 152 நிமிஷங்கள் இந்த படத்தை ஓடுது. இந்த சட்டமைப்பு பின்னணியில் அமைக்கப்பட்ட பார்வையற்ற கலைஞராக சாரான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்துக்கு பிறகு நீதியை நாடுறாங்க. அது எப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை. நன்றி.